ஆனா நம்ம பயந்துடுறோம். யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் கேட்பானோ இவன், இல்ல ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே 90% மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள். அதுக்கு ஆறுதலாக சொல்லுவதற்கு 4 வார்த்தைகளை தான் தேடுகிறார்கள். நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ள கூடாது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட, நம்ம பக்கத்துல, ஒரே வீட்டுல அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம், இயற்கை தந்த தண்டனையா கூட இருக்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் அமையும். ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார், அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருப்பான். பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான். அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவாரு, அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும். அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும், ஆப்பிரிக்கா கிளி. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்று ஞாபகம் வரும். கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு அதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார், மனைவிக்கு அனுப்பி வைப்பார். அங்க இருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு. சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு. தேடி தேடி பார்ப்பாரு, அந்த கிளி ஹால்ல இருக்காது, கிச்சன்ல இருக்காது, பெட்ரூம்லயும் இருக்காது. எங்க வச்சிருக்கிறா அப்படின்ட்டு மனைவி கிட்ட வந்து, நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனேனே, எப்படி இருந்துச்சு? அவங்க சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சுவையா இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கு அந்த அம்மா? சமைச்சு சாப்பிட்டு இருக்குது. பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன